சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சர்வம் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஆராய்ச்சியாளர் சதீஷ் ராவ் பேசுகிறேன். வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு பல முக்கிய தகவல்கள் இங்கே காத்திருக்கின்றன. வரக்கூடிய 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. 2+0+2+1 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 5ஆம் எண் வரும். இந்த 5ஆம் எண் புதனுக்கானது. சரி, இந்த புத்தாண்டாவது நமக்கு புதுத்தம்பு கொடுத்து உயர்த்துமா என்ற கேள்வி எழாதவர்களே இருக்க முடியாது. நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க. ஆனால் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அறிய இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும். இது புத்தாண்டிற்கான பதிவு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல ரகசியங்களை நிரந்தர உயர்வுக்காக இந்த பதிவில் வழங்கியுள்ளேன். கவனமாக பார்க்கும். சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பிறந்த தேதி மற்றும் முழு பெயரோடு பகிர்ந்தால் உங்களுக்கான சில இலவச பொது பலன்களும் வழங்கப்படும். சென்ற 2020 உருவாக்கி சென்ற ரணங்களை, வலி வேதனைகளை யாராலும் மறந்துடவே முடியாது. எந்த காலத்திலையும் மறந்துடவே முடியாது. அது விட்டு சென்ற பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய முயற்சிகளை தொடங்கணும். ஏற்கனவே ஏற்பட்ட சிரமங்களை, ஏமாற்றங்களை, இழப்புகளை நினைத்து கொண்டே நம்ம இருக்கவே கூடாதுங்க. நிச்சயம் எல்லா காலகட்டத்திலையும் உயர்வுக்கான ஒரு பாதை இருக்கவே செய்து உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லுவேன். அதுக்கு இந்த 2021 ஒரு புதிய அஸ்திவாரமாக அமைய போகுது. குருவின் ஆதிக்கம் கொண்ட 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே மற்ற எண்களை காட்டிலும் குறிப்பாக 5ஆம் எண்ணிற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே உங்களுக்கு நல்ல துவக்கமாக இருக்க போகுதுங்க. இதுவரை பட்ட சிரமங்களிலிருந்து மீள்வதற்கான வழி பிறந்திரும். புதிய தொழில் துவங்கவும் வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சூழ்நிலையே மாறப்போகுது. ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். பழைய நட்பால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பழைய சோர்வுகளை மட்டும் நீக்கிடணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனச்சோர்வோ, உடல் சோர்வோ, அதெல்லாம் சோம்பலோ, அதை எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டு புத்துணர்ச்சியோட முயற்சி செய்தீங்கன்னா இது ஒரு பொற்காலமாக இருக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உங்கள் வீட்டு இல்லத்தில் சுபகாரியங்கள் கூட நடந்தேறக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. விடுபட்ட குலதெய்வ வழிபாடை மட்டும் கரெக்டாக செய்திடணும். ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுதுங்கும்போது குலதெய்வ வழிபாடுங்கிறதையும் தடை இல்லாமல் அதை செய்து முடிச்சிடணும். நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எதுவும் மனதில் ஒரு சில திட்டங்கள் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. இது எப்படி பண்ணலாம், இந்த காலத்தில் இந்த நபரை போய் சந்திக்கலாம், அல்லது இந்த பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம், அல்லது இந்த தொழிலை துவங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமிடுதல் ஏற்கனவே உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை இப்போ நீங்கள் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்தீங்கன்னா அனுகூலமான காலமாக அது இருக்கிறதுனால உடனே அது பலிக்கும். உடனே அது நடந்தேறும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வருஷத்துக்கான பலன் மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 3, 12, 21, 30 மற்றும் 9, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது, முக்கியமான நபர்களை சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கான வெற்றிங்கிறது பெரும்பாலான சமயம் உறுதி செய்யப்படும். அந்த அளவுக்கு இந்த தேதிகள் உங்களுக்கு இயற்கையாகவே நன்மைகளை கொண்டு தரும். அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் சந்தன மஞ்சள், ரோஸ் நிறம், அப்புறம் கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்பிள் கலர், இதெல்லாமே உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகள், பெண்கள்னால் ஃபுல் கலருமே ட்ரெஸ் கலர் இந்த ஷேடில் இருக்கலாம். ஆண்களுக்கு மேல் சட்டைகள் மட்டும் இந்த கலர்களில் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நான் பொதுவாக ரொம்ப சுத்தமான கல்லாக இருந்தால் மட்டும், தரமான கல்லாக இருந்தால் மட்டும்தான் வாங்கி அணியணும்னு நான் அறிவுறுத்துவேன். அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா
கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற கல்லை நீங்கள் வாங்கி அணியலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள், ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்களால் உங்களுக்கு பொதுவாகவே உதவிகள் அப்படிங்கிறது நன்றாகவே கிடைக்க பெறுவீர்கள். அவங்க எந்தெந்த தேதிகளில் பிறந்திருப்பாங்கன்னா 3, 12, 21, 30, 9, 18, 27, 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற வியாபாரமோ அல்லது உத்தியோகமோ என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிந்தவரை நீங்கள் வியாபாரங்கிறது ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன், இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு பெரிய டியூட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணுறது அல்லது ஒரு இன்ஸ்டியூட்டையே நடத்துவது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்றாக ஒத்து வரும். வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்தவரை நீங்கள் சித்தர் குரு மகான்கள் அல்லது குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களான குரு தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், இவங்களை வணங்கினீங்கன்னா நிறைய அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும். நன்றி.